மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் சந்தோஷம் இருந்தது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா என்று சொல்லி ஒரு சிலவங்க பொறாமப்பட்டாங்க, ஒரு சிலவங்க கோபப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் நிறைவா இருந்தது அந்த வீட்டுக்குள்ள. ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள திடீரென்று ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில மனைவி கணவனாரை பார்த்து இஷ்டமான வார்த்தையை தன்னுடைய நாவினாலே எவ்வளவு திட்ட வேண்டுமோ அவ்வளவு திட்டாங்க. கணவனார் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. முடியாத வேலையில மனைவியை போட்டு அடித்து விட்டார். மனைவி அடித்து விட்டு அந்த வீட்டை விட்டு போய்விட்டாங்க. மனைவி தனிமையா இருக்கும் பொழுது இந்த நாவிடத்துல கேட்டாங்களாம், என் நாவை ஏன் இந்த வீணான வார்த்தையெல்லாம் நீ பேசினபடினால என் உடம்பெல்லாம் காயப்பட்டு இருக்கிறதேன்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த நாவு சொல்லிச்சான், உன்னுடைய 32 பல்லுக்குள்ளே நான் மறைந்து விட்டேன், நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்போ உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து, அப்படியா நீ பாதுகாப்பாவா இருந்த, தோ வாரேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் நேர அடுப்பு பற்ற வச்சாங்களாம். அடுப்பு பற்ற வச்சுன்னு கப்பன்னு நல்ல நெருப்பு எரிந்து கொண்டிருந்ததா. அப்பவே இந்த நாவுக்கு தெரிஞ்சிருச்சான் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சான். உடனே கரண்டி எடுத்து நல்லா சூடு பண்ணி அந்த நாக்கை நீட்டின உடனே சூடு வச்சு விட்டாங்களாம். புகை வந்துச்சான். அப்பவே அந்த நாக்கு சொல்லிச்சான், இனி யாரையும் நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிச்சான். அன்றையோட அந்த நாவு யாரையும் பேசல. அதோட முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கிறோம் கர்த்தரிடத்துல. ஆசீர்வதிங்க தேவனே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகுது. நம்முடைய இருதயத்துல சந்தோஷம் வருது. ஆசீர்வாதம் என்றாலே ஒரு சந்தோஷம் வருது. ஏன் அந்த சந்தோஷம் வருதுன்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் மிகவும் சந்தோஷப்படுகிறது. இந்த அவயங்கள் எல்லாமே இனி நமக்கு ஆசீர்வாதம் வந்து விட்டது என்று சொல்லி அது அறிந்து கொள்ளுகிறது. அறிந்து கொண்ட பிறகு இந்த கால் என்ன செய்யுதுன்னா, இனி நான் நடக்க மாட்டேன், எனக்கு காரு வேணும்னு சொல்லி கேட்குது. இந்த காரு வேணும்னு கேட்ட உடனே இந்த ஆசீர்வாதம் காரை வாங்கி விடுகிறாரு. இப்போ கை என்ன செய்யுது, இனி நான் வேலை செய்ய மாட்டேன், நான் வெயிட்டானதெல்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னு கை சொல்லுது. வேலை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த கை சொல்லுது, எனக்கு மோதிரம் வேணும்னு. உடனே மோதிரத்தை போட்டுறாங்க. அப்புறம் இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, கண் என்ன சொல்லுது, இனி நான் குளிர்ச்சியான இடத்தெல்லாம் நான் பார்க்கணும், அழகான இடத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கேட்குதான். உடனே அழகான இடத்துக்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் காமிக்கிறாங்க. இப்படி நம்முடைய சரீரத்துல எல்லாமே கேட்குது. நம்முடைய வயிறு என்ன கேட்குது, விதவிதமான உணவு கேட்குது. நாவு சுவையை கேட்குது. அப்ப நாவு சுவையான உணவை உண்ணுது. இப்படி உண்ணி சரீரத்துல எல்லாம் அவயங்களும் கேட்கறது எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறது. அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே நம்முடைய சரீரத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். அதுதான் இந்த சரீரம் சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? திருவிழா கூட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்ம சரீரத்துல வருது. ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் வரும் பொழுது நம்முடைய சரீரம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. அந்த சந்தோஷம்தான் சில நேரத்துல இந்த சகோதரிக்கு நடந்தது போல நமக்கு நடந்து விடுகிறது. ஆகவே தான் சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். எல்லாவற்றையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கும். அப்போதான் நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் தங்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம அவயங்கள் என்னென்னலாம் விரும்புதோ அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். இழந்து விடுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்துல பலவீனமும் வந்து விடுகிறது. எல்லா அவயங்களும் செயல்படும் பொழுது நம்முடைய சரீரத்துல பலவீனமும் வந்து விடுகிறது. ஆகவே தான் நாம் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்பது பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. உடனே ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவர் நீ பெற்றுக்கொண்டு நீ எப்படி நடப்பாய் என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார்.
மேலிருந்து உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்று ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு எளியவன் இடத்துல நாம பார்க்கும் பொழுது அவனுடைய சரீரம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அவனுடைய கால் அவனை மீறி போகும் பொழுது அந்த கால் விட்டு அவன் சொல்லுறான், என் காலே தவறான இடத்திற்கு போகாத, உன் காலை கட்டி விடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கால் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. கை அவனை மீறி போகும் பொழுது அவன் சொல்றான், கையே நீ தவறு செய்யாதன்னு சொல்லும் போது இந்த கையே கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இல்லைன்னா என்ன செய்யும்? விலங்கு போட்டுருவாங்க. இப்படி சரீரம் முழுவதும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. வயிறு கேட்குது, பசி, எனக்கு உணவு வேணும், பசிக்குதுன்னு கேட்குது இந்த ஏழையிட சரீரம். அப்போ அந்த ஏழை சொல்றான், இரு பொறுத்திரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணீர் கிடைக்கும், அந்த தண்ணீர் நிமித்தமா உன் வயிறு நிறையும், அதனால கவலைப்படாதன்னு சொன்ன உடனே அவனுடைய வயிறு அந்த பசிய அடக்குது, கேட்குது, கட்டுப்பாடு. ஆகவே தான் இந்த ஏழை இடத்துல சரீரம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. கட்டு மீறி போனா சிறை. அதுக்காகத்தான் அது கட்டுப்பாட்டுல இருக்கிறது. அதனால அந்த சரீரத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு கட்டுப்பாட்டை பார்க்கலாம். கட்டுப்பாடு இல்லாத, கண்ட்ரோல் இல்லாத ஒரு சரீரம் என்னவென்றால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற இந்த சரீரம். ஒருவேளை நான் கட்டுப்பட்டிருக்கலாம், ஆனா என்னுடைய பிள்ளைகள் கட்டுப்பட மாட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் கட்டுப்பட்டிருக்கலாம், பெற்றோர்கள் கட்டுப்பாட்டுல இருக்காம இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும். ஆனா இதுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு என்னவென்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதம். அந்த நிறைவான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறும் பொழுதுதான் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய கரத்துல எப்பொழுதும் இருக்கும் அந்த ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் நாம் அவருக்குள்ளே ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்கிறார். அவர் அந்த உடனே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகள் எல்லாம் எனக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். அப்பொழுது அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், பாதுகாக்கப்படுகிறது. அதைத்தான் சொல்லுங்க. சரீரத்துல நாம் எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம் நிமித்தமாக அநேக பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்மை எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லுகிற உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் இன்றைக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோமா? நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அது தேவனுடைய சித்தமாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பட்டணத்துல ஒளியாக, வெளிச்சமாக, உயர்வாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்ட உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் குறைவானதல்ல, நிறைவான ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க கேட்டதுனால கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை, ஏன் உங்களுடைய சரீரம் உங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுல இருக்கிறது. உங்களை மீறி எந்த தப்பும் அது பண்ணாது. அதனால தான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். கண்களை முடிச்சு இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரம் இறங்கட்டும். அவர்கள் மீது தகப்பனே விசேஷித்த இந்த நாள்ல ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் அவர்களுடைய பாத்திரம் நிரம்பட்டும். உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்க ஆசீர்வதி வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆம், கேட்ட யாவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது. காட் பிளஸ் யூ.